இந்த வீடியோவை வழங்குவோர் வசந்த் & கோ, இந்தியாஸ் நம்பர் 1 டீலர். காவேரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும், காவேரி ஒழுங்காற்று குழு உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழகமோ மிகப்பெரிய ஒரு உரிமை போராட்டத்தை தற்போது தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், மாணவர்கள், பொதுமக்கள், விவசாயிகள் என்று எல்லா தரப்பு மக்களும் ஒரு உரிமை போராட்டத்தை தற்போது நடத்தி வருகிறார்கள். இந்த சூழலில் இந்திய அரசு, இந்திய கிரிக்கெட் வாரியம் வேண்டுமென்றே திட்டமிட்டு வருகின்ற 10ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கிற மைதானத்தில் IPL போட்டி நடைபெறும் என்று அறிவித்து அதற்கான டிக்கெட் விற்பனைகளையும் செய்திருக்கிறது. இந்த சூழலில் இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அமைப்புகள், ஏற்கனவே 2ஆம் தேதி கூடிய அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள், அமைப்புகள், இதிலையும் பங்கெடுத்து கொள்ள முடியாத பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த ஒரு சூழலில் இங்கே கூடியிருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளின் சார்பாக இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கும் IPL நிர்வாகத்திற்கும் சென்னையில் நடத்துகின்ற எந்த அணியாக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள், உடனடியாக 10ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த கிரிக்கெட்டை காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கின்ற வரையில் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது என்கிற வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். அதுபோன்று இந்திய கிரிக்கெட் வாரியமும் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த மேட்சை வேறு மாநிலத்திலோ அல்லது வேறு நாட்டிலோ கூட நடத்தி கொள்ளட்டும், எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனும் இல்லை. நாங்கள் கிரிக்கெட்டுக்கோ, கிரிக்கெட் விளையாட்டுக்கோ எதிரிகள் அல்ல, கிரிக்கெட் ரசிகர்களுக்கோ நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆக தொடர்ந்து தமிழகத்தின் வாழ்வுரிமை பிரச்சனைகளில், வாழ்வாதார பிரச்சனைகளில், ஆற்று நீர் உரிமை சிக்கல்களில் தமிழர்களுக்கு துரோகம் செய்கின்ற மத்திய அரசு நடவடிக்கைகளை கண்டிக்கின்ற வகையிலும், உணர்வெழுச்சியோடு தமிழகம் தானாக பொங்கி எழுந்து போராடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் இந்த IPL கிரிக்கெட் இங்கு நடத்தக்கூடாது என்று வேண்டுகோள் வைக்கிறோம். மீறி IPL கிரிக்கெட்டை இந்திய கிரிக்கெட் வாரியம் நடத்த முயற்சித்தால், தமிழக அரசு அதுக்கு உறுதுணையாக இருந்தால், தமிழக காவல்துறை உறுதுணையாக இருந்தால், இங்கே வீட்டிருக்கிற அமைப்பினுடைய தொண்டர்கள், கணினித்துறையில் பணி செய்கின்ற காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று விரும்புகிற தோழர்கள், இந்திய நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சோறு உண்ணுகிற விவசாயிகளால் அறுவடை செய்யப்படுகின்ற அறுவடை நெல்லிலிருந்து சோறு சாப்பிடுகின்ற மானமுள்ள எங்கள் தமிழ் பிள்ளைகள் கிரிக்கெட் மைதானத்திற்கு ஜனநாயக ரீதியாக எங்கள் சொந்த பணத்தில் டிக்கெட் வாங்கி சென்று கிரிக்கெட் மைதானத்திற்கு உள்ளே எங்கள் ஜனநாயக எதிர்ப்பு போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இடத்திற்கு எங்கள் தள்ளக்கூடாது. தமிழக அரசு, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், IPL நிர்வாகம், தமிழக காவல்துறை என்கிற வேண்டுகோளை கடந்த 2ஆம் தேதியே நான் வைத்திருக்கிறேன். இன்று காலை ஒரு விரிவான ஒரு அறிக்கையும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம், விவசாய சங்கங்களின் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம், காவேரி உரிமை மீட்பு குழுவின் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம். ஆக இவற்றை எல்லாம் புறந்தள்ளி மீண்டும் நடத்தியே காட்டுவோம் என்று அவர்கள் வீதிக்கு இறங்குவார்கள் என்று சொன்னால் நாங்களும் வீதிக்கு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை ஊடக பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று. இரண்டாவது, அதே 10ஆம் தேதி காவேரியில் தண்ணீர் தர மறுக்கின்ற கர்நாடக அரசு, காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய கர்நாடக அரசுக்கு எதிர்வினை காட்டுகின்ற வகையிலும், தமிழர்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்கிற காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கிற மத்திய அரசை கண்டிக்கின்ற வகையிலும் NLCயில் ஒன்று, தண்ணி கொடு, உங்களுக்கு நாங்கள் மின்சாரம் கொடுக்கிறோம், நீ தண்ணி கொட மறுத்தால் நாங்கள் மின்சாரம் கொடுக்க மாட்டோம் என்கிற அடிப்படையில் ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அனைவரும் சேர்ந்து அங்கே நடத்திருக்கிறோம். இந்த மேடையில் வீற்றிருக்கிற அனைத்து கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், பெரியாரிய இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், தமிழ் தேசிய அமைப்புகள், அனைத்து போராளி சக்திகளும் ஒன்று திரண்டு போராடுவது என்று அறிவிக்கிறோம். மூன்றாவது, மத்திய அரசினுடைய அலுவலகங்கள், அடுத்த போராட்டம் 10ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்களை இங்கே வீற்றிருக்கிற அனைத்து அமைப்பினுடைய தொண்டர்களும் தமிழ்நாடு முழுவதும்
இழுத்து பூட்டு போட்டு பூட்டி தங்களுடைய எதிர்ப்பை, தங்களுடைய போராட்டத்தை மத்திய அரசுக்கு உணர்த்துவதற்கு தயாராகி இருக்கிறோம் என்பதையும் அறிவித்துக் கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், என்னுடைய அறிக்கையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் விரிவாக தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கிரிக்கெட் இங்கே இருக்கிற கிரிக்கெட் வாரியத்தினுடைய அகில இந்திய துணைத் தலைவராக இருக்கிற திரு சீனிவாசன் அவர்களுக்கும் நேற்று நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். அவருடைய செயலாளரிடத்தில் தொலைபேசியிலே பேசி ஒரு அமைதியான வழியில், அறவழியில் தயவு செய்து 1600 விவசாயிகள் குடும்பங்களுடைய தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகம் முதலாக சாதி மத கட்சி எல்லைகளை கடந்து அவர்கள் முடிந்த அளவிற்கான போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தயவு செய்து எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் கிரிக்கெட்டை நடத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. தயவு செய்து காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கின்ற வரையில் அந்த கிரிக்கெட்டை நீங்கள் சென்னையில் நடத்தாதீர்கள், தமிழ்நாட்டில் நடத்தாதீர்கள், வேறு மாநிலத்துக்கு நடத்திக் கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளை அதனுடைய துணைத் தலைவர், அகில இந்திய துணைத் தலைவர்கிட்ட வைத்திருக்கிறேன். அவர்களும் கலந்து ஆலோசனை செய்து எனக்கு பதில் தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இதற்கு இடையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் அமைதியான முறையிலே இந்த கிரிக்கெட் தள்ளி வைக்க வேண்டும், நடைபெறுவது என்ற வேண்டுகோளை இந்த கூட்டமைப்பில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் சென்னை மாநகரத்துடைய காவல்துறை ஆணையர் அவர்களிடத்திலே நேரம் கேட்கப்பட்டு அவர்களை சென்று சந்தித்து காவல்துறையின் ஊடாகவும் எங்களுடைய வேண்டுகோளை நாங்கள் கிரிக்கெட் வாரியத்திற்கும் ஐபிஎல் நிர்வாகத்திற்கும் வைக்க இருக்கிறோம். அதுபோன்று இந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்க இருக்கிற உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர், தமிழக அரசுடைய தலைமைக்கும் இந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம். கடிதத்தை அனுப்ப இருக்கிறோம். மீறி நடந்தால், நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, மீறி நடந்தால் லைக்கா பட பிரச்சனையில் மீறி திரையரங்கிலே காட்சியை ஒளிபரப்புவதற்கான பதாகைகள் வைத்த சத்தியம் திரையரங்குக்கு என்ன நேரிட்டது என்பதை தமிழ் சமூகம் அறியும். இந்த மேடையில் அதை சொல்லலை. ஏற்கனவே தமிழர் வார்டு உரிமையும் விவசாய கூட்டமைப்பு சார்பாக கலந்துக்கிட்டதில் நான் அது குறித்தான விரிவான பதிலை நான் சொல்லியிருக்கிறேன். திரும்ப அதே கேள்விக்கு அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அமைதியான வழியில், அறவழியில் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு தான் இந்த போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த போராட்டத்தில் எங்கேயும் துளி அளவுக்கு வன்முறை இல்லை. அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுடைய காசை போட்டு டிக்கெட்டை வாங்கி உள்ளே போய் நாங்கள் ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வோம். நாங்கள் ஒன்றும் போய் கிரிக்கெட் மற்றபடி எதுவும் செய்யலையே. மீறி வந்தா அப்படின்னாக்கா ஐபிஎல் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்க, எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் அவங்க தங்குவாங்க, எந்த ஏசி கோச்சில் வருவாங்க, கடந்த காலத்தில் எந்த விமானத்தில் அவங்க வந்து இறங்குவாங்க, அவங்க எந்தெந்த ஷாப்பிங் மால் போவாங்க, எந்தெந்த நட்சத்திர விதையில் எந்த வித மீன் உணவுகள் சாப்பிடுவாங்க என்பதெல்லாம் நாங்கள் ரொம்ப தெளிவாக ஸ்பிங்கர் டிப்பில் கையில் எடுத்து வச்சுருக்கிறோம். அதனால் அப்படியேப்பட்ட ஒரு போராட்டத்துக்கோ அப்படியேப்பட்ட ஒரு பதட்டத்துக்கோ இந்த அரசு, இந்த காவல்துறையும் தள்ளிவிடக்கூடாது என்பதை எங்களுடைய வேண்டுகோள். இதுக்கு தான் நீங்கள் கேள்வி கேட்க வர நண்பர்கள் தயவு செய்து உங்கள் தலைமையினுடைய ஊடகத்தில் போய் என்னுடைய அறிக்கையை படித்து பாருங்கள். பொதுமக்களுக்கு வேண்டுகோள் வச்சிருக்கிறோம். ரசிகர் பெருமக்கள் தயவு செய்து நீங்கள் அந்த டிக்கெட் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டேடியமே வெறிச்சோடி கிடக்கின்ற அளவில் உங்களுடைய பேராதரவை, நம்முடைய உறவுகள், நமக்கு சோறு போடுற விவசாயிகள் செத்து போன முகங்கள் உங்கள் கண்ணில் பட வேண்டும். டெல்டா மாவட்ட பாலைவனமாக கிடக்கிற அந்த காட்சிகள் உங்கள் கண்ணிலே பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை விரிவான அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். மேலும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதி. எந்த அடிப்படையில் என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பளவு 28,60,000 ஏக்கர். இதற்கான தண்ணீர் தேவை 368 டிஎம்சி. ஆனால் தற்போது உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பது என்பதோ வெறும் 177 டிஎம்சி. ஆனால் 6,60,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கர்நாடகத்திற்கு வழங்கியிருக்கிற நீரின் அளவு என்பது 184 டிஎம்சி. ஆக உச்சநீதிமன்றம் கர்நாடகத்தினுடைய பெங்களூர் மாநகரத்தினுடைய தண்ணீர் தேவையை கருத்தில் கொண்ட கர்நாடகம் சென்னை மாநகரத்துடைய தண்ணீர் தேவையை கருத்தில் கொள்ளவில்லை. 20 மாவட்ட மக்களுடைய கூட்டு குடிநீர் திட்டத்தை கருத்தில் கொள்ளவில்லை. 20 மாவட்ட விவசாயிகளின் வாழ்வுரிமையை கருத்தில் கொள்ளவில்லை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம், வேதனைப்படுகிறோம். அதே போன்று நீரியல் துறை ஆய்வாளர்களை அனுப்பி டெல்டா மாவட்டங்களே நிலத்தடி நீரை ஆய்வு செய்த உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் ஏன் கர்நாடக மாவட்டத்தினுடைய நீரியல் குறித்து ஆய்வு செய்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கவில்லை என்பதையும் நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். ஆக உச்சநீதிமன்றமே கூட
தமிழர்களுக்கு மாபெரும் அநீதி இழுத்தால் நாங்கள் எங்கே செல்வது என்கிற கேள்வியும் இந்த கூட்டத்தின் சார்பாக நாங்கள் எழுப்புகிறோம். நான் கேட்கிறேன், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 கோடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டார். முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்களால் வாங்கி தர முடிந்ததா? நம்முடைய தலைமைச் செயலாளர் அந்த தலைமைச் செயலாளரை தொடர்பு கொண்டு குறைந்தபட்சம் கர்நாடக முதலமைச்சரோடு பேச வேண்டும் என்று விரும்பிய போது தமிழ்நாட்டு மக்களையும் 7 கோடி மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரிடத்தில் பேசுவதற்கு கூட வராத, அதுபோன்ற காவிரியில் தண்ணீர் தரமாட்டோம், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்று சொல்லுகின்றவர்களோடு பேச்சுவார்த்தையை எப்படி ஈடுபட முடியும்? முன்னாள் பிரதமர் அவர்கள் பேச்சுவார்த்தையை முடிந்தால் அவர் ஏற்பாடு செய்துட்டும் அது அரசு பார்த்துக்கொள்ளும். பேசுவதற்கு அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த ஊரில் இருக்க நரம்பு பிடிக்க கோவம் வருமா வராதா? சென்னை எப்படிப்பட்ட ஊர்னு தெரியுமாடா உனக்கு? புயல், வெயில், வெள்ளம், சுனாமின்னு என்ன வந்தாலும் சேர்ந்து நிற்கிற ஊர் அது. கூட்ட நெரிசல், கலீஜ், சுரண்டல், ஏமாற்றம், தங்க சுற்றி என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் கொண்டாத்தையும் இழக்காத மக்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாஸ் நம்பர் 1 டீலர்.